ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாவேஜ் பாயிண்ட். நான் உங்கள் ஏஸ் கேர்ஸ். இப்போ ரீசெண்டாக டேரக்டர் வெற்றிமாறன் சார் சிம்பு சாரோட ப்ராஜெக்ட்டை வச்சு ஏகப்பட்ட மிஸ்இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் சோஷியல் மீடியாவில் வந்து பரவிட்டு இருந்தது. அதுக்கான டீட்டெயிலாக வெற்றிமாறன் சாரே இது எல்லாத்துக்கும் பதில் சொல்கிற மாதிரியான ஒரு வீடியோ இப்போ ரீசெண்டாக அவர் அப்லோட் பண்ணியிருக்காரு. தென் இது மட்டும் இல்லாமல் அவரோட ஃபியூச்சர் ப்ராஜெக்ட் லைக் VCU வட சென்னை சினிமாட்டிக் யூனிவர்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்க போகுது அப்படின்றத லைட்டாக அந்த வீடியோலே டீஸும் பண்ணியிருக்காரு. தென் இது மட்டும் இல்லாமல் அப்கமிங் சிம்பு சாரோட ப்ராஜெக்ட் அண்ட் வட சென்னை 2 பார்த்தீங்கன்னா ஒரு சில முக்கியமான பிளாட்டும் இதை தொடர்ந்து லீக் ஆயிருக்கு. ஓவரால் பல விஷயங்களை இன்னைக்கு இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம். அதனால இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. சரி, வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு இன்றைக்கி வெற்றிமாறன் சார் ஏன் இந்த வீடியோ அப்லோட் பண்ணியிருக்காருன்றதை சின்னதாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோரி பிளாட்ஸ் லீக்ஸை பற்றி பார்க்கலாம். இப்போது ரீசெண்ட் டைம்ஸில் இந்த மாதிரி வெற்றிமாறன் சார் சிம்பு சாரோட ஒரு படம் பண்ண போகிறாரு. அந்த நியூஸ் அப்டேட்ஸ் எல்லாமே கிடச்சிது. அது வந்து வடச்சென்னை படத்தோட கனெக்டடாக இருக்க போகுது அப்படின்னு சொல்லக்கூடிய நியூஸஸும் கிடச்சிருந்தது. அது ஒரு விதத்தில் உண்மைதான். இதன் காரணமாக ஒண்டர்பா ஃபிலிம்ஸ் கீழே தான் வந்து வடச்சென்னையோட மொத்த கேரக்டர்ஸ், அந்த ஸ்டோரி எல்லாமே அவர் கீழே தான் இருக்குது. அதுக்கான NOC வந்து அவர்கிட்ட வாங்கி படம் பண்ணுறாரு அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் சொன்னாங்க. மறுபக்கம் வந்து பார்த்தீங்கன்னா தனுஷ் சார் இதுக்கு அக்செப்ட் பண்ணல. எனக்கு வந்து 20 crores 30 crores நீங்க கொடுங்க, அப்பதான் நான் இதை தருவேன், இல்லைனா பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி வெற்றிமாறன் சார்ட்டே ஹாஷா பேசிட்டாரு. அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சோஷியல் மீடியா யூடியூபர்ஸ் மட்டும் இன்ஃப்ளூயன்சர்ஸ் இவங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா என்னென்னமோ தம்ப்நெயில்ல வச்சு சண்டை சேர மாட்டாங்க, பேச மாட்டாங்க, அது இதுன்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் போட்டதா வெற்றிமாறன் சாரே கொஞ்சம் வருத்தப்பட்டு தனுஷ் வந்து எனக்கு எல்லாத்தையும் ஃப்ரீயாவே கொடுத்தாரு, NOC கொடுத்துட்டாரு, அவர் மேல இப்படி ஒரு தப்பான அலிகேஷன்ஸ் வைக்கிறது எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான ஒரு வீடியோவை தான் வந்து பார்த்தீங்கன்னா இதை ரிலீஸ் பண்ணிட்டாரு. தென் இது மட்டும் இல்லாமல் கன்ஃபார்மும் பண்ணியிருக்காரு, ஒரு கன்ஃபர்மேஷனும் கொடுத்துட்டாரு. வட சென்னையில் இருக்கக்கூடிய கேரக்டர்ஸ் வந்து இப்போ அப்கமிங் சிம்பு சாரோட படங்கள்ல யூஸ் செய்ய போகுது. இது வந்து வட சென்னையோட கனெக்டடா இருக்க போகுது அப்படின்றதையுமே வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஸ்பாயிலர் தான். அதையும் போற போக்கில் வந்து பாத்தீங்கன்னா போட்டு உடைச்சிட்டாரு. நிறைய பேர் வந்து என்ன நினைச்சுக்கிட்டு இருக்காங்கன்னா ராஜன் வகையரா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஸ்டோரி வந்து வெற்றிமாறன் சார் கையில இருந்தது அப்பவே, அதை தான் வந்து பட்டிடிங்கரிங் பண்ணி ரிலீஸ் பண்ண போறாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. பட் கிடைச்சிருக்கக்கூடிய ரூமர்ஸ் படி ராஜன் வகையரா அந்த ப்ராஜெக்ட் வந்து இது கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. ராஜன் வகையரா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ப்ராஜெக்ட் வந்து பாத்தீங்கன்னா ராஜன் அவரோட குரூப்ஸ் இவங்க எல்லாருமே செஞ்ச அந்த சம்பவம்னு ஒன்று இருக்குல்ல, வட சென்னையில் வந்து பாத்தீங்கன்னா அன்போட ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல ராஜனை பார்த்திருப்போம். இது வந்து ராஜனோட பாயிண்ட் ஆஃப் வியூல ராஜனோட லைஃபே பார்க்கறதா வந்து பாத்தீங்கன்னா ராஜன் வகையரா. அவரும் அவரோட பிள்ளைங்களும் சேர்ந்து என்ன மாதிரிலாம் வந்து ஊக்கடிச்சாங்க, அந்த மாதிரியான கதை ரொம்பவே லோக்கலா ராஜனோட லைஃப் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் எவ்வளவு பிரச்சனைலாம் சந்திச்சு வந்தாருன்னு சொல்லிட்டு அவரோட ஆர்ஜினை பேசுற ஸ்டோரி தான் வந்து பாத்தீங்கன்னா ராஜன் வகையரா. இது வந்து ZEE5ல ஒரு வெப் சீரிஸா எடுக்கலாம் அப்படின்ற ஒரு பிளான்ல வச்சிருந்தாரு. பட் லிட்டரலி அதெல்லாம் போக முடியல. கென் ஆக்டர் இருக்கார்ல, இப்போ ரீசெண்டா விடுதலை பாட்டுல கூட நடிச்சிருப்பார்ல, ஸோ அவரெல்லாம் வச்சு ஒரு சில போர்ஷன்ஸ்லாம் வந்து எடுத்ததாகவும் அதுக்கப்புறம் அதை வந்து டோட்டலா அப்படியே ஒத்தி வச்சுட்டாரு அப்படின்னு சொல்றாங்க. அதனால அந்த ஸ்டோரி கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். இப்போ ஆக்டர் சிம்பு சாரை வச்சு எடுக்கக்கூடிய படம் வந்து பாத்தீங்கன்னா லிட்டரலி அது வந்து ஒரு தனி கேரக்டர்னு சொல்றாங்க, ரொம்ப முக்கியமான ஒரு கேரக்டர். இனிஷியல் வட சென்னை ப்ராஜெக்டோட ஸ்டோரி லைன்ல இந்த கேரக்டர் இருந்திருக்கு. லைக் 2008 or 9 அந்த டேட் சம்திங்ல வந்து பாத்தீங்கன்னா வட சென்னை படத்தோட ஃபர்ஸ்ட் நரேஷனை வந்து சிம்பு சாருக்கு தான் கொடுத்துருக்காரு. ஸோ தனுஷ் சாருக்கு போகல. தென் அதுக்கப்புறம் தான் சிம்பு சார் வந்து தனுஷ் சார் போயிருக்கு. இது மாதிரி ரெண்டு பேர்ட்டையுமே அந்த டைம்ல மாறி மாறி சொல்லியிருக்காரு. தென் அதுக்கப்புறம் ஃபைனலாக தான் வந்து பார்த்தீங்கன்னா 2015 அப்புறம் தனுஷ் சார் இந்த ஒரு ஸ்கிரிப்டை கேட்டு அதுக்கப்புறம் இது இன்னும் நிறைய சேஞ்சஸ்லாம் பண்ணி இப்போ நம்ம ஃபைனலாக பார்த்தா வட சென்னை. இதுக்கு முன்னாடி கம்ப்ளீட்லி வேற விஷயங்கள் இருந்திருக்கு. அதில் இன்னொரு முக்கியமான கேரக்டர் இருக்கு. அதில் ஆல்ட்ரேஷன்லாம் பண்ண ஒரு ஆல்ட்ரேஷன் வேர்ஷனை தான் இப்போ நம்ம ரீசெண்டாக பார்த்தோம். அந்த ஆல்ட்ரேஷன் பண்ணி மாத்தினாங்களே அதை வந்து ஒரிஜினல் ஸ்கிரிப்ட்ல இருக்கக்கூடிய மாதிரியே வந்து இப்போ கொண்டு போறாரு வெற்றிமாறன் சார். ஒரு கேரக்டர் ஸ்கிப் பண்ணாங்களே அந்த கேரக்டரோட ஃபுல் படமா தான் இப்போ சிம்பு சாரை வச்சு எடுக்க போற படம் இருக்க போகுது அப்படின்னு சொல்றாங்க. உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா இப்போ வட சென்னையை பொறுத்த வரையும் அன்பு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு பர்டிகுலர் கேரக்டர், அவரை சுத்தி நடக்கக்கூடிய விஷயங்கள் அதை தான் நம்ம பார்த்திருப்போம். வட சென்னை ப்ரீக்வலா சீக்வலா மிட்கோலா அப்படின்னு கேட்டீங்கன்னா இது மூணுமே கலந்த கதை தான் வந்து பாத்தீங்கன்னா வட சென்னை. ஏன்னா இதுல வந்து பாஸ்ட்டுமே இருக்கும், பிரசன்ட்டும் இருக்கும், அதுக்கு நடுவில் நடக்கிற விஷயமும் இருக்கு. இது வந்து ஒரு கேரக்டரோட ஃபுல் டிராவலையுமே காமிச்சிருப்பாங்க. லைக் ராஜனோட பிளாஷ்பேக்கையுமே அன்பு அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூல வந்து சொல்ற மாதிரியான ஒரு சீக்வன்சஸும் இருக்கும். அப்படி பார்க்கும்போது இது வந்து ஒரு டிராவல். அவரோட சின்ன வயசுல இருந்து இப்போ அன்பு என்ன ஸ்டேஜ்ல இருக்காரோ அது வரையும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் வந்திருக்கும்ல, அது மாதிரி தான் இல்ல சிம்பு கேரக்டரோட டிரான்ஸ்ஃபர்மேஷனும் இருக்க போகுது. அவரோட சைல்ட்ஹுட்ல இருந்து அவர் இப்போ இந்த மெட்ராஸ் வந்து எப்படி இந்த வட சென்னை எப்படி கடந்து வந்திருக்காரு, அவரோட வாழ்க்கையில ராஜன் என்னவா இருந்திருக்காரு, ராஜனோட பசங்க என்னவா இருந்திருக்காரு, அவர் இப்போ என்ன
என்ன பொசிஷன்ல இருக்காருன்ற ஸ்டோரி தான் சிம்பு சாரை வச்சு எடுக்க போறாங்க அப்படின்னு சொல்றாங்க. ராஜன் வந்து ஏதோ ஒரு விதத்துல ராஜன், செந்தில், குணா இவங்கெல்லாம் அன்போட வாழ்க்கையில ஒரு இடத்துல ஒரு அங்கமா வந்தாங்களா, அது மாதிரி சிம்பு சாரோட கேரக்டர்லயும் இவங்க எல்லாருமே ஒரு அங்கமா வர போறாங்க. இந்த ஒரு படம் எடுத்து நடிச்சு முடிச்சு இந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இது டைரக்டா வடசென்னை 2ல கனெக்ட் ஆக போகுது அப்படின்னு சொல்றாங்க. அஃப்கோர்ஸ் வடசென்னை 2ல கனெக்ட் ஆகுதுன்னா நீங்க நினைச்சது வந்து கரெக்ட் தான். வடசென்னை 2ல ஆக்டர் தனுஷ் அண்ட் ஆக்டர் சிம்பு இவங்க 2 பேரும் சேர்ந்து இருக்கக்கூடிய விஷயமா தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு படம் இருக்க போகுது. அப்படி பார்க்கும்போது ஒரு பெரிய படமா தான் வடசென்னை 2 இருக்கும். அது வந்து ஃபியூச்சர், நான் அப்புறமேட்டு அதை பத்தி பேசிக்கலாம். அப்படி பார்க்கும்போது இப்போ இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு கொலாபரேஷன் அப்படின்னு தான் சொல்லணும். ரொம்ப முக்கியமான 2 ஆக்டர்ஸ் ஒரு யூனிவர்ஸ்ல வந்து சேர போறாங்க. அப்கமிங் பெரிய ப்ராஜெக்ட் வடசென்னை 2ல இவங்க 2 பேரும் சேர்றாங்கன்னா அது வந்து ஒரு பிக்கஸ்ட் ப்ராஜெக்ட் தான். அது வந்து ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். அப்போ வடசென்னை 2 என்னவா இருக்கும்? இப்போ வந்து அன்போட எழுச்சியை நம்ம பார்த்துட்டோம். ஸ்டார்டிங்ல இருந்து அவர் எப்படி கேரம் போர்ட்லாம் ஆடிட்டு ஜெயிலாம் போயிட்டு எத்தனை பேரை கொண்டுட்டு இப்போ எப்படி வந்து நிற்கிறான்னு நம்ம பார்த்துட்டோம். அது மாதிரி சிம்பு சாரோட கேரக்டர் ஸ்டார்டிங்ல இருந்து என்னெல்லாம் பண்ணி இப்போ அவர் என்னவா நிற்கிறாருன்றதை வந்து பார்த்தீங்கன்னா காட்டி முடிச்சதுக்கு அப்புறம் இந்த கேரக்டரும் இந்த அன்பு கேரக்டரும் என்னவா வடசென்னை 2ல இருக்க போறாங்க? எனிமீஸா இருக்க போறாங்களா, இல்ல ஒரு விதத்துல இவங்க 2 பேரும் சேர்ந்து ஒருத்தனை எனிமியா எடுத்துட்டு அவனை டிஃபீட் பண்ணணும்னு நினைக்க போறாங்களா இப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா இப்பவே தோணிக்கிட்டு இருக்கு. நிறைய விஷயங்கள் இப்பவே சோசியல் மீடியால பேசிக்கிட்டு தான் இருக்காங்க. இல்லைனா ஒரு ட்ரையாங்கிள் ஃபைட் மாதிரி கூட சொல்லலாம். ஸோ வேற ஒரு மெயின் வில்லனை வச்சுட்டு ஒரு சில நேரங்களுக்கு மட்டும் இவங்க 2 பேரும் ஒரு எனிமீஸ் மாதிரி இருந்துட்டு செகண்ட் ஹாஃப்க்கு அப்புறம் அந்த ஒரு மெயின் வில்லனை தேடி இவங்க 2 பேரும் போய் டிஃபீட் பண்ற மாதிரி மேபி காட்டலாம். அந்த மாதிரி தான் போக வாய்ப்பு இருக்குன்னு எனக்கு தோணுது. 2 பேருமே ரொம்ப முக்கியமான ஹீரோஸ். ஒருத்தர் செத்து ஒருத்தர் உயிரோடு இருக்கிற மாதிரி இல்லை ஒருத்தர்கிட்ட ஒருத்தர் டிஃபீட் ஆகிற மாதிரி காமிச்சா டெஃபினட்டா இது ரெண்டுமே அன்ஃபேராக தான் இருக்கும். ஃபேன்ஸ் மத்தியிலையும் சரி ஆக்டர்ஸ் மத்தியிலையும் சரி ஒரு சில ஈகோஸ்லாம் இருக்குன்ற காரணத்தினால ஃபேராக தான் ஸ்டோரி லைன் இருந்தாகணும். அதெல்லாம் ஃபியூச்சர். பட் இது எல்லாமே இப்போ அமைஞ்சுக்கிட்டு இருக்கு. கூடிய சீக்கிரமே வடசென்னை அப்படின்றது வந்து ஒரு சினிமாட்டிக் யூனிவர்ஸ்ன்ற மாதிரி மாறப்போகுது அப்படின்னு சொல்றாங்க. அந்த வடசென்னையோட ராஜன் வகைரா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு ஸ்பின் ஆஃப் சீரிஸும் வந்து பார்த்தீங்கன்னா கூடி சீக்கிரத்தில் வரும் அப்படின்னு சொல்றாங்க. இது மாதிரி இப்போ தொடர்ந்து வெற்றிமாறன் சாரோட லைன் அப்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர ஃபயர் ஆகிட்டு இருக்கு. நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த வடசென்னை 2 கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா பேங்கரா இருக்குமா? சிம்பு சாரோட ப்ராஜெக்டை நீங்க எவ்வளவு எக்ஸ்பெக்ட் பண்றீங்க? மறக்காம உங்களோட தாட்ஸ் அண்ட் வியூஸை கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. சரி ஃப்ரெண்ட்ஸ், இது மாதிரி தொடர்ந்து நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்கறதுக்கு மறக்காம நம்ம சாவேஜ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோலாம் நாளைக்கு உங்களை மீட் பண்றேன். அது வரையும் டாடா பை பை, டேக் கேர் ஃப்ரம் A Square.